கோவை சூலூர் அருகே பாரதிபுரம் பகுதியில் இருந்த கிணற்றில் இளைஞர் சடலம் மிதந்தது. அந்த வழியாக சென்றவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். விசாரணையில் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 23 வயதான சாமுவேல் என தெரிந்தது. சாமுவேல் உடல் கிணற்றிலிருந்து மீட்கப்படும் போது அப்பகுதியில் சந்தேகப்படும் வகையில் சில இளைஞர்கள் நின்றிருந்தனர். சாமுவேல் எங்கள் நண்பன்தான், கிணற்றில் நீச்சல் அடிக்க செல்லும்போது பாறை மோதி இறந்துவிட்டான் என அப்பாவிகள் போல போலீசிடம் கூறியுள்ளனர். இது போலீசுக்கு இன்னும் சந்தேகத்தை வலுக்க செய்தது. அங்கிருந்த இளைஞர்களின் பின்னணி பற்றி உள்ளூர் மக்களிடம் விசாரித்தனர். அதில் 2 பேர் மீது ஏற்கனவே கஞ்சா, அடிதடி வழக்குகள் இருப்பது உறுதியானது. அவர்களுக்கும் இறந்த சாமுவேலுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருப்பதும் தெரியவந்தது. இதனால் 5 இளைஞர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று போலீசார் 2 நாட்கள் தொடர்ந்து விசாரித்து வந்தனர். எங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதே அவர்கள் வாயிலிருந்து பதிலாக வந்தது. இதற்கிடையில் இறந்த சாமுவேலின் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்தது. அதில் அவர் கிணற்றில் தவறி விழுந்து இறக்கவில்லை, கொலை செய்யப்பட்டுள்ளார் என இருந்தது. இதையடுத்து இளைஞர்கள் 5 பேரையும் போலீசார் சிறப்பாக கவனித்து விசாரித்தனர். அப்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது. 5 பேரும் சேர்ந்து சாமுவேலை நைசாக பேசி மது அருந்த அழைத்து வந்துள்ளனர். அவருக்கு மது, கஞ்சா கொடுத்து போதை உச்சத்தில் இருந்தபோது கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் அவரது உடலை கிணற்றில் தூக்கி போட்டு ஒன்றும் தெரியாதது போல ஊருக்குள் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுஜித், ஜெயக்குமார், பரத், பிராணேஷ், நவீன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் பரத் மற்றும் சுஜித் மீது ஏற்கனவே சூலூர் போலீசில் கஞ்சா மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளன.